ஒரு பெரும் கட்சியை ஒரு அவதூறாக அவமானப்படுத்துறீங்க, கொச்சப்படுத்துறீங்க, கேவலமா எழுதுறீங்க. இது எந்த விதத்தில் நியாயம்? யாரோ ஒருத்தர் ஒரு பேர்ல விடுதலை சிறுத்தைகள்ன்ற பேரை வச்சுக்கிட்டு, இல்ல திருமாவளவன் தோழர் பேரை வச்சுக்கிட்டு, இல்ல வன்னியரசு பேரை வச்சுக்கிட்டு, நாம் தமிழர் கட்சியை கொச்சையா பேசுறாங்கன்றதுக்காக ஒட்டுமொத்தமா உங்க கட்சியையும் உங்க தலைமையையும் கேவலப்படுத்தி யாரையோ ஒருத்தன் எழுதுறான்னு வச்சுக்கோங்க தமிழ் தேசியத்திலிருந்து. அது நியாயமா, சரியா இருக்குமா, அநாகரிகமா? இதுதான் நம்ம கேள்வி. என்ன கேட்டா அதுவும் அநாகரிகம் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஒரு நாளாந்தர மனிதன் செய்ய வேண்டியதை ஒரு முதன்மை தலைவராக இருக்கக்கூடிய நீங்க இப்படியாக பதிவு பண்ணுறது எந்த விதத்தில் நியாயம்? அது எப்படி பதிவு பண்ணியிருக்கணும்? நாகரிகமாக கேட்டிருக்கணும். உங்களுக்கு சமூகத்தில் பேச வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது. இன்றைக்கி தேதியில் எனக்கு தெரிஞ்சு இந்த 5 வருஷம் முடிய போது இது வரைக்கும் ஒரு சாலையும் உள்பகுதியில் இருக்கக்கூடிய எந்த சாலையும் ஒழுங்காக வச்சதில்லை. தினமும் மாதக்கணக்காக நோண்டுறாங்க, அப்புறம் புது ரோடு போடுறாங்க, திரும்ப நோண்டுறாங்க. இப்போவும் இருக்குது மழைக்காலம். ஏற்கனவே 2 பேர் இறந்துருக்கிறாங்க. ஒரே ஒரு ஆழ்துளை குழாய் கிணறுக்குள்ளே விழுந்த ஒரு சிறுமிக்காக ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணி அரசியல் செய்த திராவிட முன்னேற்ற கழகம் இவர்களுடைய ஆட்சியில் இப்போ சமீபத்தில் இந்த மாதிரி கழிவு கால்வாயில் விழுந்து செத்து போனது, மின்சாரம் தாக்கி இறந்து போனதுக்கு எவ்வளோ பெரிய போராட்டம் நடத்தியிருக்கணும். அதெல்லாம் கூட வேண்டியதில்லை. வன்னியரசு அவர்கள் அவங்களுடைய அந்த சமூகத்துக்காக குரல் கொடுக்குறோம். நாங்கள் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தான் இந்த கட்சி அப்படின்னு சொல்லிட்டு வந்த நீங்கள் தூய்மை பணியாளர்களுக்காக என்ன நீங்கள் செய்திருக்கோம்? துரும்பை கிள்ளி போட்டிருக்கீங்களா? நடு சாமத்தில் போய் பார்த்தீங்க, நமக்கான முதல்வர் தான் நம்ம சொல்லி அதெல்லாமே சரி பண்ணலாம்னா ஒன்றுமே இல்லை. அவர்களை தாறுமாறாக அடித்து போட்டது தான் நடந்தது. தூக்கி போட்டு முடிச்சுட்டாங்க. இப்போ எங்கள் பகுதிகளெலாம் பார்த்தீங்கன்னா தனியார் நிறுவனத்தினுடைய ஆட்கள் தான் வேலை செய்கிறாங்க. சென்னை மாநகராட்சி சார்பாக இருந்தவர்கள் யாருமே இல்லை. அவர்களுக்கான ஊதியம் கிடைக்கிறதே குறைவோ அதுலேயும் குறைச்சி இதுக்காக நீங்கள் குரலை கொடுத்து பேசியிருக்கணுமா இல்லையா? அதான் சொல்லுவாங்க கிராமத்தில் ஒரு பழமொழி, ஒன்று ஒழுங்காக வச்சுருந்தா அவன் பிடிக்க முடியாது, வால் ரொம்ப ஆடிக்கிட்டு இருக்கு, ரொம்ப தையன்னு குதிப்பா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அதுதான் அந்த பழமொழி. இப்படி ஒரு கொத்தடிமையாக வச்சுட்டு இருக்கிறப்போ உங்களுக்கு இவ்வளோ இருக்குது, இந்த அரசு மேலே இவ்வளோ விசுவாசம் காட்டுறீங்க அப்படின்னா நியாயப்படி கோபம் உங்களுக்கு எங்கே வந்திருக்கும்? நீங்கள் நாம் தமிழ்